Some basic concepts of chemistry topic ல இருந்து 25th question பண்ணலாம் பாருங்க. How are 0.5 mole of Na2CO3 and 0.5 molarity of Na2CO3 different கேட்டிருக்காங்க. இப்போ 0.5 mole of Na2 அதாவது 0.5 mole of Na2CO3 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் Na2CO3 பார்க்கணும் நம்ம. அதுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர்னு வச்சுக்கலாம். அப்படியே நம்பர் ஆஃப் மோல் 0.5 இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் என்னது 6.02 இன்ட்டு 10^23 அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கலாம். அப்போ இது என்ன வரும் பாருங்க 3.01 இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இத்தனை இருக்குன்னு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னா மாஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ்ன்னு போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 0.5 இருக்குது. இப்போ மோலார் மாஸ் வேணும். மோலார் மாஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த Na2 இருக்கு இல்லையா, அதாவது இந்த சோடியம் பைகார்பனேட், சோடியமுக்கு 23ன்னு போட்டுங்க இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம் Na2னால, ப்ளஸ் இது கார்பனுக்கு ஒரு 12 போட்டுட்டு ப்ளஸ் O3க்கு என்ன பண்ணலாம் 16 இன்ட்டு 3 ஏன்னா 3 இருக்குது. அப்போது இந்த 23 இன்ட்டு 2 46, இது ஒரு 48. இந்த 48ம் இந்த 46ம் இந்த 12ம் கூட்டினோன்னா என்ன கிடைக்கிது நமக்கு சொல்லுங்கள் 106ன்னு கிடைக்கிது. அப்படின்னா மோலார் மாஸ் 106ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 0.5 இன்ட்டு 106 கிட்டத்தட்ட 53 கிராம் ஆஃப் சோடியம் பைகார்பனேட் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 0.5 மோல் ஆஃப் சோடியம் பைகார்பனேட்டில் என்ன இருக்குன்னா 3.01 இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ் இருக்குன்னு இப்படி புரியுது. இல்லைன்னா மாஸ் 53 கிராம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 0.5 மொலாரிட்டி ஆஃப் Na2CO3 கேட்குறாங்க. அப்படின்னா மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர் எடுத்துக்கலாம் சொல்யூஷன். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் என்னது மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம் இன் லிட்டர்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் வால்யூம் 1 லிட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். மொலாரிட்டி 0.5 இன்ட்டு வால்யூம் 1 இருக்குது. அப்படின்னா 0.5 மோல் இருக்குது. அப்போ 0.5 மோல்னா என்ன எவ்வளோ இருக்குது 3.01 இங்கே பார்த்துருக்கோம். 3.01 இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ் இருக்குன்னு எடுக்கலாம். இல்லைன்னா மாஸ்னா 53 கிராம் இருக்குது எடுத்துக்கலாம். ஒருவேளை வால்யூம் 2 லிட்டர் எடுத்திருக்கீங்க. அப்போ என்ன ஆயிரும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் மொலாரிட்டி 0.5 இன்ட்டு வால்யூம் 2 லிட்டர் எடுத்திங்கன்னா அப்போ 1 மோல் இருக்குன்னு அர்த்தம். 1 மோல்னா 6.02 இன்ட்டு 10^23 ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மாஸ் 106 கிராம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மொலாரிட்டின்றது கான்சன்ட்ரேஷன். இது அதாவது 1 லிட்டரில் இத்தனை மோல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம எவ்வளோ வால்யூம் எடுத்திருக்கோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறி இருக்கும். அதாவது ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ரொப்போர்ஷனல் டு வால்யூம்னு வந்துடும். ஏன்னா இங்கே மொலாரிட்டி கான்ஸ்டண்ட்டாக கொடுத்தாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.5ன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃபிக்ஸ்டு இவ்வளோ தான் இருக்கும். இதே மொலாரிட்டி 0.5 அப்படின்னு சொன்னாங்கன்னா வால்யூம் எவ்வளோ எடுக்கிறோமோ அது தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறும். கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மொலாரிட்டி கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கான்ஸ்டன்ட், மொலாரிட்டினா அது கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட். அதாவது பர் யூனிட் லிட்டரில் 1 லிட்டரில் 0.5 மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்னு அர்த்தம். அப்படின்னா மொலாரிட்டி கொடுத்தா வால்யூமை வச்சு என்ன ஆயிரும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா.